ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். வெண்ணைத்தாழி திருக்கோலத்தில் காட்சி தந்த உற்சவர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பல்லவ உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜர். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் வட்டப்பாறை அம்மன் உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று உற்சவர் பெருமாள் வெண்ணைத்தாழி கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். 8ஆம் திருநாளான இன்று காலை திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்ததும் வாகன மண்டபத்தில் வெண்ணைத்தாழி கண்ணனாக உற்சவர் பெருமாள் வீற்றிருந்து தரிசனம் தந்தருளினார். சுவாமிக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்கள், கலிங்கத்திராய், மயிர்பீலி, முத்துச்சரம், நெத்திச்சுட்டிப்பட்டை ஆகியவற்றுடன் புல்லாக்கும் காதணிகளும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளிக்குடத்தில் வெண்ணெய் வைத்து மடி மீது அதனை சுமந்து கொண்டு வெண்ணெய்த்தாழி கண்ணனாக காட்சி தந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து ஜியர் சுவாமிகளுக்கு தீர்த்தம் தந்து மலர்ச்சரம் சூட்டி சடாரி மரியாதை செய்தனர். இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லாக்கில் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவருக்கு வீதி உலா துவங்கியது. தேரடி முன்பு வந்த சுவாமி எதிரே ஜீயருக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் சேவித்தனர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் புஜகீர்த்தி, ஒட்டியானம், இரட்டைக்கிளி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்கள் கொண்டு பின்னழகையும் காட்டியபடி உற்சவர் பெருமாள் அழகாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரபந்தம் சேவித்தவாறு ஜீயர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக பவனி வந்த சுவாமிக்கு வழி நெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோயிலை மின்விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். கொட்டு முழங்க சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை மாட வீதியில் வலம் வரச் செய்து கோயிலை அடைந்தனர். பிறகு ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஆலயத்தின் வெளியே மங்கள வாத்தியங்களுடன் அழைத்து வந்து தேரடியை அடைந்தனர். அங்கு திருத்தேர் முன்பு உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச்சுட்டி பட்டையும் வைத்து திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அடுக்கு பதக்கங்களோடு பவள மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி தங்க கிரீடங்களோடு ஆபரணங்களும் திருமாங்கல்யமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் திருத்தேருக்கு புனித நீர் தெளித்து தூபத்துடன் பழங்கள் நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை தேரில் குலுவிருக்கச் செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல நாதஸ்வரம் மற்றும் தவில் வித்வான்கள் மங்கள இசை வாசித்தபடி உடன் வர பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்களோடு நகரின் பல்வேறு வீதிகள் வழியே தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணத் தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பவனி வர ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தவாறு தேரை பின்தொடர்ந்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி பிரம்மோற்சவத்தையொட்டி 2 கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் உற்சவர் ஸ்ரீ வேதநாராயண பெருமாளையும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் பெரிய திருவடிகள் மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பரமபத கோலத்தில் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருள் புரிந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்ததும் நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சூறை தேங்காய் இட்டதும் நுழைவு வாயில் ஆராதனையோடு வெளியே சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் வைத்து வெளியே அழைத்து வந்தனர்.
வாத்தியக்காரர்கள் தெய்வங்கள் முன்பு மங்கள இசை வாசிக்க ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு பவனி வந்த ஸ்ரீ வேத நாராயண பெருமாளையும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியையும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். தெய்வங்களை வரவேற்கும் விதமாக கோலாட்டங்களும் நடைபெற்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பல்லவ உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி 100 கால் மண்டபத்திலிருந்து கேடயத்தின் மேல் எழுந்தருளிய தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருக்குடைகள் நிறுத்தி இசை வாத்தியங்கள் முழங்க பழங்கள் நிவேதித்து ஆரத்தி கட்டப்பட்டது. பின்னர் கோயிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா சென்று ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியை அடைந்தனர். அங்கு சிறிய திருவடிக்கு சடாரி சாதித்ததும் மீண்டும் தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜரை ஆலயத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு உற்சவமூர்த்திகள் முன்பு பாராயணங்கள் நடைபெற்றன. பிறகு கொடிமரம் அருகே கேடயத்தில் எழுந்தருளிய உற்சவமூர்த்திகளையும் வண்ணமலர் பல்லாக்கில் எழுந்தருளிய ஸ்ரீ பிராணதார்த்தி ஹரவரதருக்கும் இசைவாத்தியங்கள் முழங்க ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் சக்தியே சிவம் சிவமே சக்தி என்ற தத்துவத்தை விளக்கும் பஞ்ச பிரகார நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்கியபடி இருக்க அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி அம்பாளை ஈசனாகவும் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரரை அம்பிகையாகவும் அலங்கரித்து வெள்ளி சப்பரங்களில் அமர்த்தி கைலாய வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிரம்மன் தான் படைத்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு படைக்கும் தொழிலை மறந்த நிலையில் சிவபெருமான் பிரம்மனை சந்திக்கச் செல்லும் வேளையில் பார்வதி தேவியும் தான் வருவதாக கூற பிரம்மன் இருக்கும் நிலையில் வேண்டாம் என கூறினாராம் ஈசன். அதற்கு பார்வதி தேவி நாம் இருவரும் ஒருமாறி செல்லலாம் என கூற அவ்வாறே ஆதித்தம்பதிகள் பிரம்மன் முன்பு எழுந்தருளினர். ஞான திருஷ்டியால் வந்திருப்பது ஈசனும் பார்வதியும் என அறிந்த பிரம்மா தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டாராம். இந்நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் ஆதித்தம்பதிகள் உருமாறி காட்சி கொடுத்ததை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு உற்சவ தெய்வங்களை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். சர்வலங்காரத்துடன் உற்சவ மூர்த்திகள் பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி ஆலயத்தில் உள்ள பஞ்ச பிரகாரங்களை சுற்றி வலம் வந்தனர். சிவனடியார்களும் ஓதுவார் மூர்த்திகளும் பக்தி பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல புறப்பாடு நிறைவு பெற்றதும் தெய்வங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் அமைந்திருக்கும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி உடனுரை அருள்மிகு வடிவுடையம்பாள் கோவிலில் ஸ்ரீ வட்டப்பாறையம்மன் உற்சவத்திற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. சிவாலயத்தில் உள்ள அருள்மிகு வட்டப்பாறையம்மன் சன்னதியில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து அருகே திருசூலத்தையும் கொடிப்பட்டத்தையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கும்பாராதனை செய்ததும் அக்னி பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். வேத மந்திர உச்சாடனங்களோடு நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். உற்சவர் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனுக்கு புதுப்பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் திருமாங்கல்யத்தோடு மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பூஜைகள் நிறைவு பெற்றதும் கலசங்களையும் கொடிப்பட்டத்தையும் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கொடிமரப் பகுதியை அடைந்ததும் கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மேலும் சன்னதியிலிருந்து உற்சவர் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை வஸ்திரம் மற்றும் காப்பு கட்டியதும் புனித நீரை ஊற்றி மாலைகள் சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களோடு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் பவளக்கால் சப்பரத்தில் அருள்மிகு வட்டப்பாறை அம்மனை அமர்த்தி கொண்டு கோயிலிலிருந்து நுழைவு வாயில் ஆராதனையுடன் வெளியே வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மன்னார்குடி அருகே சேரன்குளத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் பங்குனி உற்சவத்தையொட்டி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் புதிதாக செய்யப்பட்ட புறப்பாடு விமானத்தில் வீதி உலா கண்டருளினர். 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த ஆலயத்தில் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளையும் உபயநாச்சியார்களையும் புதிதாக செய்யப்பட்ட மர சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் தொப்பாரம் கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ பூமி நீளா தாயார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் எம்பெருமானின் இருபுறம் நின்று அருள்பாலிக்க ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. இசைவாத்தியங்கள் முழங்க பெண்கள் கும்மி அடித்து நடனமாடி வழிபட்டதும் தெய்வங்களை உள்ளே பிரவேசிக்கச் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் உள்ள மூலவர் லிங்கம் கண்டெடுக்கப்பட்ட சத்துவாச்சாரி ஸ்ரீ ஜலகண்ட விநாயகர் கோவிலில் 45ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கணநாதனுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து ஆதித்தம்பதிகளுக்கு விசேஷ பூஜைகளுடன் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. இதையொட்டி சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள அருள்மிகு ஜலகண்ட விநாயகர் கோயிலில் மூலவருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோயில் முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜையும் நடத்தப்பட்டது. ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடன் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் சர்வலங்காரத்தோடு திருக்கோயிலுக்கு எழுந்தருளியதும் ஆதித்தம்பதிகளுக்கு மகா கற்பூர அரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆதித்தம்பதிகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் ஸ்ரீ ஜலகண்ட விநாயகர் கோயிலிலிருந்து பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்று கோட்டை ஆலயத்தை அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரிக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு தனுமத்தி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆதித்தம்பதிகளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பிரகார புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஆதித்தம்பதிகள் சர்வலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கைப்பலகை மீது அமர்த்தி கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த தெய்வங்களுக்கு யாகசாலை முன்பு நிறுத்தி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. சேலத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வந்த ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் நிறைவாக ஸ்ரீ சீதாராமருக்கு ஊஞ்சல் சேவையுடன் விடையாற்றி விழா நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது ஸ்ரீ சீதாராம லட்சுமணரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு சிக்குத்தாடை அணிவித்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்து ராயும் நிறுத்தி லக்ஷ்மணருக்கும் சீதா விராட்டிக்கும் சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு தூபத்துடன் பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம், கண்ணாடி ஆகிய சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த தெய்வங்களுக்கு ஆலவட்டம் வீசி கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து பக்தர்களுக்கு தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறையில் இருக்கும் அருள்மிகு பாகம்பிரியாள் உடனமர் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஆதித்தம்பதிகளை ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். தாமரை பீடத்தின் மீது பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு கற்பூரம் காண்பித்ததும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். மேலும் கலசத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பிரமாண்டபாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், அபிஷேக பொடி, இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு கோயில் வளாகத்தில் நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள்பாலிக்கும் தும்பிக்கை ஆழ்வாருக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் மூலவர்களான தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜருக்கு பட்டாடைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். திரளான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்து எடுத்த முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சுயம்புவாகவும் வேப்பமரமாகவும் அருள்பாலிக்கும் ஸ்ரீ முத்து எடுத்த முத்துமாரி அம்மனுக்கு முகக்கவசம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரதான திருவிளக்கை அம்பிகை முன்பு வைத்து பூஜைகள் துவக்கப்பட்டன. ஏராளமான பெண்கள் பஞ்சமுக திருவிளக்குகளோடு மங்கள பொருட்களை வைத்து வரிசையாக அமர்ந்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க
குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். தொடர்ந்து பக்தி பாடல்கள் பாடப்பட்டதும் திருவிளக்குகளுக்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். திருத்தணி நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு தணிகாச்சல அம்மன் கோவிலில் ஸ்ரீ வாராகி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு தணிகாச்சல அம்மனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து திருநாமங்கள் கோரி குங்குமத்தால் அர்ச்சித்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த சீர்வரிசைகளுக்கு ஆரத்தி காட்டியதும் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. இதையடுத்து நாதஸ்வரம் இளத்தாளங்களுடன் சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஏராளமான பெண்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். பிறகு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடை பகுதியை அடைந்து சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்தனர். அங்கு மேடை மீது ஸ்ரீ சொர்ண பைரவி சமேதராக ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் சர்வலங்காரத்தோடு வீற்றிருக்க திருமண வைபவம் துவக்கப்பட்டது. உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கணபதி பூஜை, மாங்கல்ய பூஜை, கும்பாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. மேலும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு யக்னோபவீத்தம் சாற்றி உற்சவர்களுக்கு கங்கண தாரணம் செய்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மாங்கல்ய பூஜை செய்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு பால் பழம் வழங்கி ஸ்ரீ சொர்ண பைரவிக்கு திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். இதையடுத்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல், வாரணமாயிரம், அட்சதை தூவுதல் ஆகியவற்றை நடத்தியதும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு சுவாமிக்கும் அம்பிகைக்கும் சாயரட்சை இட்டு கற்பூர ஆரத்தியோடு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறையில் உள்ள அருள்மிகு பிரகன்நாயகி அம்மன் கோயிலின் 71ஆம் ஆண்டு திருநடன பெருவிழாவையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே ஊஞ்சல் மீது சுதை சிற்ப பிரகன்நாயகி அம்பாளை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். திருவாவடுதுறை ஆதீனம் முன்னிலையில் அம்பிகைக்கு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை அம்மன் முன்பு வைத்து பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சர்வலங்காரத்தோடு ஊஞ்சலாடியபடி காட்சி தந்த அம்பாளை ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. பங்குனி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிவகங்கை, தேனி, நாமக்கல் மற்றும் திருச்சியில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் தேய்பிறை அஷ்டமி திருநாளை முன்னிட்டு தனி சன்னதி கொண்டு அருளும் ஸ்ரீ பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ பைரவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி தந்த பைரவருக்கு வடை மாலை சாற்றியதும் திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் ஸ்ரீ பைரவியை மடிமீது அமர்த்தியவாறு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் பைரவருக்கு ஆலய மணிகள் ஒலிக்க பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பின்னர் வஸ்திரங்கள் கட்டி மலர் கிரீடங்களுடன் மாலைகள் அணிவித்து சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து பல்வேறு தீபங்கள் காட்டி குடை சத்தியம், சுருட்டி, வேல், கொடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசுபச்சாரம் செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் அஷ்டமியை முன்னிட்டு கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்த்து மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் அகோரமூர்த்தி ஸ்ரீ காலபைரவருக்கு பல்வேறு நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து விபூதி காப்பு சாற்றி வெள்ளிக் கவசங்களுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளும் ஆபரணங்களும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் ஸ்ரீ காலபைரவருக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே குண்டூரில் உள்ள அருள்மிகு காலபைரவநாத சுவாமி கோவிலில் தேய்பிறை அஷ்டமியையொட்டி கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் நெய்யும் பலவித மூலிகைப் பொருட்களையும் சேர்ப்பித்து ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி தனது வாகனத்துடன் நின்று அருள்பாலிக்கும் மூலவருக்கும்
அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் ருத்ராட்ச மாலைகளும் அணிவித்து மலர் கிரீடங்கள் சூட்டி அலங்காரம் செய்ததும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பைரவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். தஞ்சையை அடுத்த வெண்ணாற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் மூலவரான ஸ்ரீ கைலாசநாதருக்கு வெண்ணிற ஆடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்ததும் அர்ச்சகர்கள் கலசங்களை சுமந்து வந்து யாகசாலையில் பிரதிஷ்டை செய்தனர். ஓதுவார் மூர்த்திகளும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி இருக்க பல்வேறு குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் விமான கலசத்திற்கு மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு வெக்காளியம்மனை காமதேனு வாகனத்தின் மேல் அமர்த்தியிருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் சூட்டி மாலைகளும் கிளிமாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலமேந்திய தேவியாக அருள்மிகு வெக்காளியம்மன் திருக்காட்சி தந்தருள மங்களவாத்திய முழக்கத்தோடு அம்பிகைக்கு கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியுடன் ஏக தீபமும் காட்டப்பட்டன. தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க அம்பிகைக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் நுழைவு வாயிலில் அம்மனுக்கு திருஷ்டி கழித்ததும் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். கேட்டதை கொடுக்கும் காமதேனு மீது கேட்ட வரம் அருளும் ஸ்ரீ வெக்காளியம்மன் விசேஷ அலங்காரத்தோடு அமர்ந்து பிரகாசமாக காட்சியளித்தவாறு உலாவர வழி நெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டியில் உள்ள அருள்மிகு துலுக்க சூடாமணி அம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு துலுக்க சூடாமணி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி செவ்வாடை கட்டி விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையில் இருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவர் அம்மன் அழகாக திருக்காட்சி தந்தருள ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே இளைஞர்களின் ஆரவாரத்துடன் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. தேரை பின்தொடர்ந்தவாறு ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் 104ஆம் ஆண்டு பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த கல்யாண மேடையில் தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் மந்திரங்கள் ஓதியபடி உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஹோமம் வளர்த்ததும் தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் நடைபெற்றது. பின்னர் கங்கணதாரணம், திருமாங்கல்ய தாரணம் ஆகியவை நடத்தப்பட்டன. இதையடுத்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி அட்சதை தூவியதும் மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து திருமண வைபவத்தை நிறைவு செய்தனர். காரைக்கால் அருள்மிகு கைலாசநாத சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் பல்லாக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். முன்னதாக சிவாலய வளாகத்தில் உள்ள மண்டப மேடையில் பஞ்சமூர்த்திகளை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் காட்சி தர பல்லாக்கில் ஆதி தம்பதிகளான பிரியாவிடை சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி அருள்மிகு சுந்தராம்பாளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பஞ்சமூர்த்திகள் முன்னே செல்ல கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்து யாகசாலை முன்பு நிறுத்தி விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் பின்தொடர நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். வெண்ணைத்தாழி திருக்கோலத்தில் காட்சி தந்த உற்சவர். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம்.
காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பல்லவ உற்சவம் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி புறப்பாடு கண்ட தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜர். சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் வட்டப்பாறை அம்மன் உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Oh